सर्व सृष्टि कुमेजमान नीरे सर्व सृष्टिயை காப்பவனீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் सर्व सृष्टिக்கும் எஜமானன் நீரே सर्व सृष्टिயை காப்பவனீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் Praise the Lord, hallelujah, praise the Lord. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ள தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் உடைய சிங்காசனமும் பூமியும் உடைய பாதபடியுமாய் இருக்கிறது. பாத்தின் அருகே நாங்கள் அமர்ந்திருந்து காத்திருந்து இந்த நாளிலும் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி இந்த பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முடித்து ஒருவரும் வெறுமையாய் திரும்புவதில்லை. ஆவி ஆத்ம சரீரத்திலே பலனடைந்தவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தங்கள் வீடுகளில் திரும்பட்டும். ஜெபங்களை கேட்டீர், உமக்கு நன்றி. வந்திருக்கிற யாவருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். வந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் துரிதப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. தடைகள் நீங்கட்டும். கர்த்தாவே, அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்மாக்களையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம். ஆமென். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். ஆராதனை ஆமென் கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா, ஆமென், glory. கர்த்தர் ஆராதிக்கிறது தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆசீர்வாதங்களோடு நாம் போகலாம். ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாடலில் இந்த கடைசி சரணம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ண முடியாது. ஹல்லேலூயா. எண்ணி துதிக்கணும்னா வாழ்நாள் முழுவதும் துதிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். ஆமென். உன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. பாடுவோம். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே. glory. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுவோம். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. We give all the glory. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. துதிப்போம். ஹல்லேலூயா. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென்.
உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. Hallelujah. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. Hallelujah. ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே. Thank you Lord. ஆராதனை உமக்கே. Glory, glory. Amen. ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. Amen. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. Hallelujah. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கைகளை அசைத்து ஆமென் கர்த்தரை மையப்படுத்துவோமே. ஓ நாவில நிறைந்து புண்ணிய பாஷை பேசி கர்த்தரை மையப்படுத்து. கர்த்தரை துதிக்கலாம் கொஞ்ச நேரம். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஹல்லேலூயா. ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதிக்கலாமா? ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை. ஓ நீ நல்லவர் நல்லவர். ஆமென். ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. Hallelujah. ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரிபலபரதன பௌஷ்யந்தரபலரி பபபபப. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கலாம். நன்றி சொல்லுவோம். மகிமை உமக்கே. மகிமை உமக்கே. மகிமையின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. யா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம்
எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். வேத வசனத்தில் அழகாக வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகாமியத்தின் கூடாரங்களிலே வாசம் செய்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் ஆமென் பிரகாரங்களிலே வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். இந்த ஆராதனை நாள் மகத்துவமான ஒரு நாள், மகிமை நிறைந்த ஒரு நாள். ஹல்லேலூயா. நல்லா கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆமென் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து ஆசீர்வாதத்தோடு போகும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆமென். இந்த நாளிலும் கூட ஆமென் பாடி ஆராதிக்கும் பொழுதே அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அங்க மகிழ்ந்தேன். பாடுவோமா? ஹல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அங்க மகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமது அடிமை நானே. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, உப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. ஆமென். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, உப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. உள்ளியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. சொல்லுவோம். உள்ளியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தேன்.
கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. 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 எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். 2025 ஆண்டை துவங்கி 2 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அருமையா கரம் பிடித்து வழி நடத்தி செய்த நன்மைகள் ஏராளம். கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? நன்றி, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆமென், நன்றி தகப்பனே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி, ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி, praise the Lord. கோடி கோடி நன்றி டாடி, சொல்லுவோம். கோடி கோடி நன்றி டாடி, ஆமென், ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி, ஆமென், praise the Lord. கோடி கோடி நன்றி. மீண்டும் ஒரு முறை கூட சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. சொன்னான், ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஆமென், ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லார் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். பேசுகிற கர்த்தர் எங்களோடு பேசும்படி எங்களை மிகவும் தாழ்த்துகிறோம். நல்ல ஆலோசனைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம். எங்களை ஆவி ஆத்ம சரத்தை வார்த்தையை கொண்டு பலப்படுத்துங்கப்பா. புறப்பட்டு போகும் பொழுது புது பலத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு
ஆசீர்வாதத்தோடு போக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். என் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். வேத பகுதியை வாசி கேட்கலாமா? ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசிப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசி கேட்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பெலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 Amen. Praise the Lord. கர்த்தரை துதிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. இந்த கிருபையை கர்த்தர் நம்ம கொடுத்ததற்காக நம் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சொல்லுவோமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாக்குத்தத்தம் என்ன? இனி அழுது கொண்டிராய். இன்னும் எவ்வளோ பேர் அழுவுறீங்க, அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்லை அழுகிறத நிறுத்திட்டீங்களா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னும் எத்தனை பேர் இன்னும் நாங்கள் அழுதுகிட்டு தான் இருக்கிறோம் பாஸ்டர், இல்லை நாங்கள் இப்போ அழுகிறது இல்லை? இல்லை ஒரு கேள்வி நமக்குள்ளே வரட்டும், ஏன் நம்ம அழுகணும்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு என்ன பண்ணுவாராம்? மறு உத்தரவு அருளுவாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அழுகிறத பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நேச்சுரலாக கண்ணீர் வரும்னா அது எப்போ வரும்னு சொன்னால், ரொம்ப வியாதிப்பட்டிருந்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வியாதிக்காரரை பார்த்து கொஞ்சம் அழுவாங்க. ஐயோ, இப்படி நம்ம உறவினர், நம்ம ரத்த சம்பந்தப்பட்டவர் இப்படி விளைவினமாக இருக்கிற பார்க்க முடியலையேன்னு சொல்லி கண்ணீர் விடுவாங்க. ஆமேன். ஒரு மரித்து விட்டால் ரொம்ப அந்த அழுகை அதிகமாகிடும். இது நேச்சுரல், உலகமெங்கும் உள்ள ஒரு காரியம். நேச்சுரலாக ஆமேன். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ரொம்ப அழுகிறான் என்றால், அழுகை வருகிறதுன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்து விட்டால் அங்கே அழுகை இருக்கும். இதை தவிர்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும்
அந்த ஆறுதல் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வர எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? கவலைப்படாதீங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டு மூத்த மகன் இறந்து போனார். சின்ன வயசில் 3 மகன்கள், அதில் மூத்த மகன் இறந்துட்டார். அந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பக்கத்தில் போய் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இப்போ அவங்க சொன்னாங்க, என் தலை பிள்ளைய நான் என்ன பண்ணிட்டேன், பறி கொடுத்துட்டேன், நான் எப்படி அழாமல் இருக்கிறது? இப்போ அழுகையே நிறுத்த முடியாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ இனி சொல்லுங்க, நீ இனி அழுது கொண்டிராய். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ நேச்சுரலாக அழுகை வருதுன்னு சொன்னால் ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒரு துக்கம் நடந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னொன்று, ரொம்ப வலி வேதனை உடம்பில் இருக்குதுன்னு சொன்னால் தண்ணி அறியாமல் அழுதுருவாங்க. அதில் வயிற்று வலி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப வலி வேதனை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது, அழுதுருவாங்க தண்ணி அறியாமல், இல்லையா? இப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. இன்னொன்று, வாழ்க்கையில் தேவைகள் வரும்பொழுது, ஒரு மனுஷன் வெறுமையாக இருக்கும்போது, ஐயோ என் காரியம் ஒன்றும் நடக்கலையே, எவ்வளோ நாளாக காத்திருக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு மனுஷனுடைய இருதயத்தில் வந்துட்டா அவன் மன அழுத்தம் அவனுக்கு வந்துடும், டிப்ரெஷன் ஆகிடுவான். டிப்ரெஸ் ஆன பிறகு எப்பயும் அழுதுகிட்டே இருப்பான். ஆமென். அந்த டிப்ரெஸ்டு பர்சன் எப்போ பாருங்க, கவனிங்க, எப்பொழுது என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? அழுதுகிட்டே இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதில் எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோன்னு தெரியாது. ஒருவேளை சரீர வேதனையினால் நம்ம அழுகிறோமா, இல்லை என் காரியம் ஒன்றும் நடக்கலையே, நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன். இது எல்லாருக்கும் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மன அழுத்தம் வரும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு கவலை வந்துருச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வரக்கூடியது மன அழுத்தம், டிப்ரெஷன். பிரைஸ் தி லார்ட். இந்த மன அழுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னால் செயல்பட முடியாது. உடைய மனதிலே ஒரு பெரிய குழப்பம் வந்துடும், எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அமைதி ஆகிடுவாங்க, அப்படியே குவைட்டாக இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதற்கு பிறகு கர்த்தர் நம்மை ரிவைவ் பண்ணுகிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? நீ இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எந்த சூழல்ல மேல நம்ம வாழ்க்கையில் நம்ம அழுதாலும் கர்த்தர் உருக்கமாய் இறங்கி உடைய சத்தத்திற்கு, உடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராம். அதை கேட்ட உடனே, நீ கூப்பிட்டா அதை கேட்ட உடனே உனக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? மறு உத்தரவு கொடுக்கிறாராம். எத்தனை பேர் ஒரு அல்லேலியா சொல்ல போறீங்க? என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த சப்ஜெக்டை தியானிக்கும் பொழுது அநேகர் குறிப்பிட்ட ஒரு சிலர் ஒரு 2-3 பேரை சொன்னாங்க. அதில் ஒன்று ஆகார். ஆகாரை அந்த பிள்ளையை தூக்கி அவ தோளில் வச்சு ஒரு குடத்தில் தண்ணியும் கொடுத்து அந்த எஜமான் அனுப்பிட்டான். அனுப்பின உடனே இந்த அம்மா போயிட்டாங்க. போன பிறகு தண்ணீர் தீர்ந்து போச்சு. இப்போ தன் பிள்ளை சாகிறதை தான் பார்க்கக்கூடாது என்று சொல்லி பிள்ளை அந்த பக்கமாக வச்சுட்டு எதிர்புறமாய் திரும்பி அவளை அழ துவங்கினாள். அழுதாள். மிகவும் ரொம்ப கடினமாக அந்த அம்மா அழுதுருக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுகிறது, ஆகாருடைய கண்ணீரை கர்த்தருடைய, சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் கண்டதான். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நீங்க நினைக்கலாம், வனாந்திரத்தில் இருக்கிறேன், என் கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு நினைக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஆகாருடைய கண்ணீரை கர்த்தருடைய கண்கள் கண்டது. விசுவாசிக்கிறீங்களா? யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. நான் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், வருத்தத்தோடு இருக்கிறேன், யாரும் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைமையில் ஒருவேளை இருக்கலாம். இந்த அம்மா இருந்தாங்க, ஆகார்.
ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவன் அனுப்பிட்டான், எஜமான் அனுப்பி விட்டுட்டான். நீ போமா, இனிமேல் நீங்கள் இருந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை வந்துடும், நீ போயிரு. எங்கே போவா அந்த அம்மா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆகாருடைய கண்ணீரை கர்த்தருடைய கண்கள் கண்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த கண்ணீர் கொஞ்சம் இன்னும் நம்ம ஆழமாக டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, மெடிடேட் பண்ணிங்கன்னா, ஒருவேளை இது ஒரு தவறாக கூட இருக்கலாம். அந்த அம்மா தெரிந்து கொண்ட அந்த பாதை ஒருவேளை தவறாக கூட இருந்திருக்கலாம். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமில்லாதா கூட இருந்திருக்கலாம். தேவ திட்டத்திற்கு மாறானதாக கூட இருந்திருக்கலாம். தேவ சித்தத்திற்கு விரோதமாக இருந்ததாக கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆகார் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம், தேவ சித்தத்தை ஆமேன் மீறி ஏதோ ஒன்று செய்ததுனால அந்த கண்ணீர். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதுக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். அன்னெசரி வீப்பிங், தேவையில்லாத கண்ணீர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த 30ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு வசனத்தை எல்லாரும் வாசிக்கிறோம். என்ன சொல்லுங்க பார்க்கல? இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் என்ன பண்ணுறோம்? எல்லாரும் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இனி நீ என்ன பண்ண மாட்ட? நீ அழ போகிறதில்ல. கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு என்ன பண்ணிடுவார்? அருளிடுவார். ஒரே அப்பா போதுண்டா சாமி, முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமே. நீ ஏன் அழணும்? இன்னைக்கு அன்னெசரி கண்ணீர் ஏன் வரணும்? நீ பாவத்தோட பாவத்தை என்ன பண்ற? கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, கர்த்தரை கேட்காம நீ ஆலோசனை பண்ற. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. எல்லோரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் ஆபிரகாமை குறித்து நம்ம என்ன சொல்றோம்? அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு தேவையில்லாத ஆலோசனையை கேட்டுவிட்டார். ஆமேன். ஆலோசனை கேட்டதுனால குடும்பத்தில் இப்போ குழப்பம். நீ பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். வேதவசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து. ஆபிரகாம் ரெடியா இருக்காரு. ஆபிரகாம் அறிக்கை செய்ய ரெடியா இருக்கிறாரு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே தவறு, பாவத்தோட பாவத்தை கூட்டுற செய்கிறதே பாவம். இதில் பாவத்தோட பாவத்தை அதிகமாக்குற ஆட்களையும் நம்ம பார்க்குறோம். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதை நல்லா சொல்கிறேன், கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். இதை சபைக்கு வெளியில் உள்ளவங்களை குறித்து நான் பேச வரல. இன்றைக்கி ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கூட இப்படி இருக்கதை நம்ம பார்க்குறோம். அதுதான் ரொம்ப கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆலோசனை கேட்கறது இல்லை. கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ணுறது இல்லை? கேட்கறது இல்லை. பாவத்தோட பாவத்தை இன்னைக்கு கூட்டுறதுல தான் இன்னைக்கு மும்மரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன், விசுவாசி, ஒரு ஊழியக்காரன். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உன் இஷ்டம் போல ஓடிக்கிட்டு இருக்கிற, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களுமாகிய என்ன முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு என்னன்னு சொல்றாரா? ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பீவர், கவனமாயிருங்க, ஜாக்கிரதாயிருங்க. அருமையான ஊழியக்காரனே, தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே, ஆமேன், கவனமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீடுகளுக்கு முன்னால் போர்டு வச்சுருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை. ஆமீன். அதை மீறி அந்த வீட்டுக்குள்ளே போனால் கடியை வாங்கிட்டு தான் வெளியே வரணும், வேறு வழி இல்லை. ஆலோசனை கேட்கறது இல்லை, வாக்கை ஆமேன் என்ன பண்ணுறது இல்லை,
கேட்கறதுல வாக்கை மீறி பார்வோனுடைய பலத்தினால பலக்குறாங்களாம். பார்வோனுடைய பலன் பெருசா, கர்த்தருடைய பலன் பெருசா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய பலன் பெரியது? உலகத்தில் இருக்கிறவங்கள உங்களில் இருக்கிற கர்த்தர் யாரு பெரியவர்னு விசுவாசித்தா கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. அவருடைய வாக்கை மீறக்கூடாது. ஹல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த முதல் 2 வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா, ஒழுங்கா இருந்துட்டா, அழ வேண்டியது இல்லை, முழங்கால போட்டுக்கிட்டு கத்தரை நோக்கி கதற வேண்டிய அவசியமும் இல்லை. ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கலாம். ஆவிக்குரிய ஓட்டத்தில் சரியாக போகலாம், ஒழுங்காக போகலாம், ஆசீர்வாதமாக நம்ம போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன் இந்த இடையூறுகள், இந்த தடைகள், இந்த கண்ணீரின் அனுபவங்கள் இதெல்லாம் வர்றது காரணம் என்ன? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாட்டு நமக்கு நல்ல பாட்டு சாதகமாக கிடைச்சிருக்கு. உங்கள் துக்கம், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உடனே பாஸ்டர் கூப்பிட்ட உடனே அவர் வருவார் வீட்டுக்கு. ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, முழங்கால் போட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு அவர் ஆவியில் நிறைஞ்சு பாடிட்டு அவர் போயிடுவார். ஒரு டீயையும் குடிச்சிட்டு காணிக்க வாங்கிட்டு போயிடுவார். இந்த துக்கம் ஒரு நாள் மாறாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா நீ என்ன பண்ற? பாவத்தோட பாவத்தை கூட்டுற. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு விசுவாசிகள் அப்படி வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப இடரல் அதிகமாய் வருகிறத நாம் பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, உனக்கு இடரல் வருவது வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு இடரல் வருவது சந்தேகம். சொல்லலாமா வேண்டாமா, சரியா இருக்குமா தப்பா போயிருமா, எல்லாம் டவுட்ல இருக்கு, எல்லாம் தோமாவா இருக்கு. உனக்கு இடரல் வருவது உனக்கு நல்லதுன்னு சொல்லுங்க, உனக்கு நல்லது. ஆனா இடரல் உண்டாக்குறவனுக்கு தான் என்ன ஐயோ. அவனை தான் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட சொல்ற. இடரல் உண்டாக்குறவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆடலும் பாடலும் உலக பிரகாரமான காரியங்களும் சபைக்குள்ளும் வந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அழகா ஆராதிக்க வேண்டிய அநேக இடங்கள்ல இன்றைக்கு ஆமேன் உலக காரியங்கள் எல்லாம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர்றதை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ முரட்டாட்டம் உள்ள புத்திரனாய் இருக்கிற உனக்கு ஐயோ. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என் ஆவியை இல்லாமல் ஆமேன் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிற நீ என்கிட்ட வரல. கண்ணீர் வந்த உடனே, அழுக வந்த உடனே என்கிட்ட வரல, நீ மூட பார்க்கிற. கண்ணீர் மூடி மூடி மறைத்து மறைத்து எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, அது அதிகமாகுது. அதிகமானா அழுதுகிட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. பிரைஸ் தி லார்ட். அழுதுகிட்டு தான் இருக்கணும். அடிக்கடி எங்கள் டாக்டர் சொல்லுவார், நான் டாக்டர் படிச்சிருக்கிறேன், உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன், இந்த மாத்திரைலாம் கரெக்டாக போடணும், இந்த டயட் மெயின்டைன் பண்ணணும் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணணும்? கேட்கணும். சொல்லுவார், மாத்திரையோடு நீ என்ன பண்ணிக்க, மெயின்டைன் பண்ணிட்டு போயிரு. நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ஷனுக்கு போயிடக்கூடாது. இன்ஜெக்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகி டயாலிசிஸுக்கு போயிடும்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நான் உட்காந்துருக்கும் பொழுது வேற ஒருத்தருக்கு சொல்கிறது போல சொல்லுவார். நேராக சொன்னால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வேற ஒருத்தருக்கு சொல்கிறது போல சொல்லுவேன். ஐயோ என்னய்யா, வர வர டயட்டெல்லாம் மோசமாக போயிட்டுருக்கு, மாத்திரை ஒழுங்காக போடுறியான்னு கேட்பார் அவரை. என்ன அது எனக்கு கேட்குற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டால் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மாதம் முழுது என்ன பண்ணோம், இனி நீ அழுது கொண்டிராய். ஏன்னா தினம் உட்காந்து அழுகிறது போல இனி நீ ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் ஆமீன் பாவத்தை அறிக்கை செய்து யாரும் அழுததில்லை இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தோட பாவத்தை கூட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி யாரும் அழுதது கிடையாது. ஆமீன். அக்கிரமம் அதிகமாகி விட்டது, அக்கிரமம் மிகுதியாயிருச்சுன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. வாசிங்க 15வது வசனம். நீங்க இப்ப என்ன பண்ணணுமா? நீ அழாம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? பாவத்தோட பாவத்தை கூட்டுறதை விட்டுட்டு நீ என்ன பண்ணணும்? நீ மனம் திரும்பணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புறதுன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ரைட் சைடு இப்படி திரும்புறது போலவும் லெஃப்ட் சைடு திரும்புறது போலவும் திரும்புறதுன்னா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்புதல் என்றால் அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆமென். இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பினுடைய அந்த படிகளெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒன்று. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு யாருக்கும் தெரியறதில்ல, ஊழியக்காரனுக்கே தெரியறதில்ல, அப்புறம் விசுவாசிகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? ஆமேன். ஒரு சபையை கர்த்தர் கொடுத்தா இந்த சபையை சரியாக வைத்து இந்த மந்தையை மேய்த்து சரியாக அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழி நடத்துறதை விட்டுட்டு, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், இக்கரைக்கு சொல்லுங்க, இக்கரைக்கு, அதெல்லாம் நல்லா பழமொழி மாத்திரம் நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஆமேன். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் வேற ஊரில் நல்ல சபை வச்சு நடத்திட்டு இருந்தார். திடீர்னு தஞ்சாவூருக்கு வந்துட்டார். என்னங்கய்யா தஞ்சாவூருக்கு வந்துட்டீங்க? அங்கே அந்த சபையை இன்னொருத்தட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன்யா. ஏன் வந்தீங்க? இங்கே ஒரு சபையில் வந்து பாஸ்டர் இல்லை, 25,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னாங்க. ஆமேன். பீலையாம அப்படி தான் ராஜா கூலி பேசினான். 25,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னாங்க, வாடகை கொடுப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு 6 மாதம் கூட இருக்காது அந்த பாஸ்டர் சபையில் தொடர்ந்து ஊழியக்காரனை இருக்க முடியல. உன் 25,000 ரூபா சம்பளம் எங்கே போச்சு? கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தார்? ஆமேன். அநேகர் மனம் திரும்பும்படி, அநேகரை கர்த்தருக்குள் நடத்தும்படி, நீதியிலே நடத்தும்படி, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி, அவருடைய சேவை செய்யும்படி கர்த்தர் உன்னை அழைத்தாரே. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தங்கள் இஷ்டம் போல ஓடிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால சபைகள் சீர்கெட்டு விட்டது. ஆமேன். வேத வசனம் சொல்லுகிறது, எங்க ஆலோசனை இல்லையோ அங்கே என்ன உண்டாகுமா? சீர்கேடு உண்டாகுன்னு வசனம் சொல்லுது. எந்த இடத்துல ஆலோசனை இல்லையோ அந்த இடத்துல என்ன உண்டாகும்? சீர்கேடு உண்டாகும். ஹல்லேலூயா. 2வது அழுத ஒரு நபர் யார் தெரியுமா? அன்னாள். யாரு சொல்லுங்க சத்தமா? அடுத்தது யாரு? அன்னாள். ஆமேன். அன்னாள் மிகவும் கிளேசத்தோட அழுதாங்க. காரணம் தெரியுமா? நிந்தை, அவமானம் தாங்க முடியல. நிந்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாதனால அதிகமாக அழுதார்கள். கிளேசத்தோடு அழுதாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு அவங்களுக்கு இடுக்கன், ரொம்ப நிந்த அவமானம் தாங்க முடியல. அதனால அதிகமாக அவர்கள் அழுதார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். ஒரு நாள் வந்தது. ஆமேன். கர்த்தர் சொன்னார், இனி நீ என்ன பண்ண மாட்ட? அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இது உண்மையிலேயே சூழ்நிலை நிமித்தமாக ஏற்பட்ட ஒரு கண்ணீர். நீங்கள் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறீங்க இல்லையா? சூழ்நிலை நிமித்தமாக வாழ்க்கையில் நான் கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, இனி நீ என்ன பண்ண மாட்ட? அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. அன்னாளை பார்த்து சொன்னார், இனி நீ அழக்கூடாது. உன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. உன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு வேத வசனம் சொல்லுகிறது, அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சேட்னஸ், அந்த சேட் ஃபேஸ் இருக்கு பாருங்க, அது போயிடுச்சு. சிலர் முகம் அப்படி பருதாமல் வச்சுருப்பாங்க சில இடத்துல இல்லையா? ஒரு அதிகாரிகிட்ட போய் நிற்கிற பார்த்தீங்கன்னா அப்படி பருதாமல், அந்த அதிகாரிக்கே மனசில் தோணும், இந்த பாவம் அந்த ஆள் பார்த்தாலே பருதாமல் இருக்கு, அடுத்த மாதம் இவருக்கு ஒரு 500 ரூபா சம்பளத்தை ஏற்றி விடணும் போல இருக்குன்ட்டு, கூட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி பருதாமல் முகத்தை வைக்கிறது இல்லையா? ஏமாற்று வேலை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த அம்மா உண்மையிலேயே பரிதாபமாக தான் இருந்தாங்க, அழுதாங்க. இந்த அழுகையை ஆமேன் புரிந்து கொள்ள அந்த ஏலிக்கு கூட முடியல. அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் அந்த மனுஷன்கிட்ட இல்லை போல இருக்கு. ஆவியிலே பகுத்தறியக்கூடிய இந்த வரம் ஒருவேளை அந்த மனுஷன்கிட்ட இல்லாமல் இருக்கு, தெரியாது. நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? ஊழியக்காரனே, ஆமேன். அவன் என்ன சொல்கிறான்? நீ குடித்து வெறித்திருக்கிறாயோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்கிறேன், இல்லை ஆண்டவனே,
என்னுடைய மன கிளேசத்தை நான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஏசப்பாட்ட. கர்த்தரிடத்தில் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி நீ என்ன பண்ண மாட்ட, அழுது கொண்டிராய், உன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புதலை குறித்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. ஆமென். பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது தான் இன்றைக்கி மும்முரமாக இருக்கிறாங்க. பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது. ஆமென். பெத்தேல் கிருஷ்ண அசம்பிளி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால், பர்மா காலனியில் ஒன்று இருந்துன்னு சொன்னால், ஈபி காலனியில் ஒன்று வை, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. மேரிஸ் கார்னரில் ஒன்று வைப்பா, அங்கே யாரும் இல்லை. மெடிக்கல் காலேஜ்கிட்ட ஒன்று வச்சிரு. சீனிவாசபுரம்னு ஒன்று இருக்குது, அங்கே எவன்மே இல்லை, அங்கே ஒன்று போடு. அடையார் ஆனந்த பவனா என்னென்ன பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு மனம் திரும்பலை குறித்து சொல்லவோ, ஆமேன், மக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கோ இன்னைக்கு யாருமே இல்லை. எல்லாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அம்மா எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். அந்நாளிலே 7 ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்களாம்? வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். நாலாம் அதிகாரம். அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சபைகள். சபைகளுடைய அவல நிலை இன்னைக்கு இதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சபை மணவாட்டி, மணவாளன் இயேசு கிறிஸ்து, அவ்வளோதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். மணவாளனுக்கு பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு மணவாட்டி தான் இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிந்தை நீங்கும்படி உன் இஷ்டத்துக்கு. ஆமென். ஒரு புருஷனை பிடித்து 7 ஸ்திரீகள் சொல்லுவார்களாம், சொந்த சாப்பாடை சாப்பிடுவோம், நாங்களே எல்லாம் பார்த்துக்குவோம், நீ கம்யூனியன் மாத்திரம் வந்து கொடுத்துட்டு போ, ஞானசானம் கொடுக்கறதுக்கு மாத்திரம் நீ வா, போதும், நாங்களே எல்லாம் பார்த்துக்குவோம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துக்குவோம். பிரைஸ் தி லார்ட். அவர்களை பார்த்த கர்த்தர் சொல்கிறார், நீ பாவத்தோட பாவத்தை நீ கூட்டுற. ஆமென். தேவ திட்டத்திற்கு விரோதமாக நீ போற, அவருடைய வாக்கை நீ மீறுகிறாய். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்த வசனம் நல்லது தான், அதை மாத்திரம் பார்த்துட்டு போகாமல் அதிகாரம் முழுவதும் வாசிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 19ஆம் வசனத்தை வாசிங்கம்மா, முடிக்க போகிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சத்தமா சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்பான இன்னொரு மனுஷனை குறித்தும் அடிக்கடி இந்த பிரசங்க நேரத்தில் நான் சொல்கிறத கேட்டேன். அது தாவீது. தாவீது தண்ணிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீது தண்ணிலே பலன் இல்லாமல் போக மட்டும். சில துக்க வீடுகள் நம்மளே பார்த்துருக்குறோம், முக்கியமாக ஸ்திரீகள் அழுது 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 அவங்கள்ட்ட பலன் இல்லாமல் போக மட்டும். சாப்பிடவும் மாட்டாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மயக்கம் அடித்து விழுந்துருவாங்க, மயங்கிடுவாங்க. அப்புறம் அவங்கள தண்ணி தெளித்து எழுப்பி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிரும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளை, அதுபோல் தாவீது தண்ணிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது. காரணம் என்ன? காரணம் என்ன? ஹல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்ன? அவன் தன் மனிதர்களோடு
தன் பட்டணத்துக்குள் நுழையும் பொழுது பட்டணம் அங்கே சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் அங்கே இருக்கிற சகலமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதையும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறதையும் அவன் காண்கிறான். பார்த்த உடனே தன்னிலே ஆமேன் பலனில்லாமல் போக மட்டும் அவன் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? தாவீது தன்னிலே பலனில்லாமல் போக மட்டும் அழுதான்னா பட்டணம் அக்கினிக்கு இரையாயிருச்சுங்கிறதுக்காகவா? எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காகவா? குடும்பத்தெல்லாம் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக? எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொன்னார், அதனால சொல்லிட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவர் அடிக்கடி சொல்லுவாருங்க, அதனால நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா சொல்கிறது நம்ம வேலை. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எது தெரியுமா? பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, அதை திரும்ப என்ன பண்ணலாம்? கட்டிக்கலாம், கட்டி எழுப்பலாம் பட்டணத்தை. சரிதானே? பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான், பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கலாம். குடும்பத்தை சிறைபிடிச்சிட்டு போயிட்டான்னா வந்து பார்க்கும் பொழுது மனைவி பிள்ளைகள்லாம் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. எங்கேயோ போயிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க, மனைவியும் காணும், பிள்ளையும் காணும், குடும்பத்தையே காணும்னா எப்படி இருக்கும்? தகைச்சிட மாட்டீங்க ஒரு நிமிஷம்? ஒரு திகைப்பு வந்துடும் இல்லையா? தண்ணியிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அவன் அழுதான். ஆமேன். அன்னைக்கு தான் ரொம்ப அழுதுருப்பான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். இந்த சூழ்நிலைமை ஆமீன் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வாழ்க்கையில் இப்படி வந்திருக்கும். வந்த பொழுது ஆமேன் கண்டிப்பாக அழாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இனி நீ என்ன பண்ண மாட்ட? அழுது கொண்டிராய், கர்த்தர் உன் சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆமீன் இரக்கமாய் ஆமீன் பிரைஸ் தி லார்ட் உன் ஜெபத்தை கேட்டு இறங்கி உனக்கு மறு உத்தரவு கொடுத்துட்டாருப்பா, நீ கவலைப்படாத. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் 20ஆம் வசனம் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல மெய்ப்பன்னு சொல்ல போன இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கு இல்லையா? 5-fold மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. கர்த்தர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை மெய்ப்பர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், அப்புறம் என்ன சுவிசேஷர்களாகவும் கர்த்தர் அழைத்தார் என்று. ஹல்லேலூயா. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, சிலரை மெய்ப்பர்களாக கர்த்தர் அழைத்தார். ஆனால் நல்ல மெய்ப்பன்னு சொல்றதுக்கே இல்லை. நல்ல மெய்ப்பன்னு சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரை தான் சொல்ல முடியும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹி இஸ் தி ஒன்லி குட் ஷெப்பர்ட். 23ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் என் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான். ஆமேன். இன்னைக்கு எந்த மெய்ப்பனையாவது பார்த்து சொல்ல முடியுதா? மெய்ப்பன்னா ஒரு ஊழியக்காரனை சொல்கிறேன், பெயர் தான். இன்னைக்கு பெயருக்கு ஊழியக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியமே செய்கிறதில்லை, ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதில்லை, மனம் திரும்பலை குத்து சொல்கிறதே இல்லை. சொன்னால் பைசா வராது, எச்சரித்து பேசினா பணம் வராது, கடிந்து கொண்டு பேசினால் காணிக்கை கிடைக்காது. எச்சரிப்பின் வார்த்தைகளை மக்களுக்கு சொன்னால் தசமபாகம் வராது. அதனால யாரும் சொல்ல மாட்டோம். நல்ல மெய்ப்பர்கள் கிடையாது. நல்ல மெய்ப்பன்னா ஆமேன். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, குறைவில்லாமல் நடத்த தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஆடு தவறி ஓடினா 2 போட்டு கொண்டு வர்றதும் தெரியணும். சரிதானே? ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்போ இன்னும் நல்லா சொல்லுங்க. கையில் கோல் வச்சிருக்கிறாரு, வசனம் தான் சொல்லுது, அவருடைய கோலும் தடியும் உன்னை என்ன பண்ணும்? தேற்றும். நீ கீழ்ப்படியாமல் ஓடும் பொழுது, அக்கிரமம் பண்ணும் பொழுது, அவர் கையில் வச்சிருக்கிற கோலும் தடியும் தான் உன்னை என்ன பண்ணும்? தேற்றும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 போடுவார், போட்டு தான் கொண்டு வருவார். உங்களை எவ்வளோ தடவை அது மாதிரி அடி வாங்கி வந்துட்டோம். ஒரு பெரிய ஊழியக்காரருடைய வீட்டில் பிறந்திருந்தோம். ஆமேன். பிரைஸ் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஓட்டம் ஓடிக்கிட்டு இருந்தோம்.
ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன் மாத்திரம் இல்லை, குறைவில்லாமல் வழிநடத்துகிற மாத்திரம் இல்லை, கையில் என்ன வச்சுருக்கிறேன்? கோலும் வச்சுருக்கிறேன், தடியும் வச்சுருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கோல் எதுக்கு? இலையெல்லாம் பறித்து போடுறதுக்கு, அந்த வளைவாக இருக்கும், உனக்கு எல்லாம் கொடுப்பேன். ஆனால் தடி எதுக்கு? போடுறதுக்கு, 2 போடுறதுக்கு. நீ ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருந்தீங்கன்னா நீ பேசாமல் இருக்கலாம். புல்லுள்ள இடங்களில் உன்னை கொண்டு போய் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் லண்டையில் கொண்டு போய் விடுவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா தடி தான். கோல் வேணுமா தடி வேணுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? நான் உன்னிடத்தில் பிரம்போடு வரவா? இந்த வசனம்லாம் தெரியல, அது ஒரு மாதிரி முழிக்கிறத பார்த்தா, பரீட்சை ஹாலில் போய் இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே சிலவன் முழிப்பான் பாருங்க. நான் முழிச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு நிறையா உண்டு. படித்தா தானேங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் ஐயா, படித்தா தானே, படிக்கிறதுல ஒன்றும் இல்லை. பேசாமல் போய் அங்கே ஹாலில் உட்காந்து அவன் கொஸ்டின் பேப்பரை கொடுத்த உடனே அப்படியே இருட்டாக இருக்கும், லைட் அணைச்ச மாதிரி இருக்கும். நீ எத்தனை தடவை கொஸ்டின் பேப்பரை திரும்ப திரும்ப பார்த்து டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்பப்பா இந்த கிளாஸில் அப்படி இருப்பான் போல இருக்கு. நிறையா டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. முழிச்சிருக்கிறேன். சொல்லி கொடுத்தாலே எழுத தெரியாதுங்க. 4ல் 4 போனான்னா, 4ல் 8 போனால் 4ன்னு, 8ல் 4 போனான், இன்னும் கணக்கு வரல பார்த்தீங்களா? தடுமாறுது. 8ல் 4 போனால் 4ன்னு டீச்சர் இப்படி காட்டுச்சு, தலைக்கு மேலே காட்டுச்சு அந்த அம்மா. எழுதுடா எழுதுடான்னு. அதே தெரியல. ஏன் இந்த அம்மா அப்படி கிரீட மாதிரி காட்டுது? ஒன்றும் புரியலையே. இந்த அம்மா கிரீட மாதிரி கையை வச்சு வச்சு காட்டுது. பரீட்சை முடிஞ்ச உடனே காதை திருவிச்சு, இந்த 4ன்னு காட்டுற, அதை கூட எழுத முடியாதவெல்லாம் நீலாம். பிரைஸ் தி லார்ட். கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே வசனம் தெரியலையே, அதான் முழிப்பு. வசனம் தெரியல, முழிக்க வேண்டியது. அன்றைக்கி ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறீங்க, லெக்சரர்ஸ் இருக்கிறீங்க, டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. ஆமீன். வேதாம கலாசாலையில் விரிவுரையாக இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆமேன். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒன்று தான். பரீட்சையில் ஆமேன் எல்லாரும் 10 பேப்பர் எழுதணும், நம்ம 20 பேப்பர் எழுதணும். வாத்தியாருக்கு அது புரியக்கூடாது. அப்படி டாக்டர் எழுதுவார்ல மருந்து, அது போல் எழுதணும். ஆனால் டைட்டில் மாத்திரம் நீட்டாக எழுதி அண்டர்லைன் பண்ணிடணும். அந்தந்த பேசேஜுக்கு டைட்டில் எழுதி சிகப்பு பேனாவில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு, டாக்டர் சீக்கிரம் பாருங்க ஒரு மாதிரி, அது மாதிரி அவர் என்ன எழுதுற, பேராசெட்டமாலா இது, அது என்னன்னே தெரியாது, அந்த மருந்து கடைக்காரனுக்கு தான் தெரியும். அது மாதிரி எழுதிடணும். 20 பக்கம் இப்படி வெயிட்டை பார்த்து மார்க் போட்டுருவார். 20 பக்கம் எழுதியிருக்காங்க, பரவாயில்ல. டைட்டில்லாம் பார்த்தா அப்படியே சொலையாக ஒன்று போடு மார்க்கு. என்ன டீச்சர், அவங்கெல்லாம் போட மாட்டாங்க, எல்லாம் எல்லாம் அடி வெளுத்துருவாங்க. எவ்வளோ பேர் அடி வாங்கி படிச்சிருப்பான் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, அதான் பவுல் சொன்னார், உன்னிடத்துல நான் அன்போடு வரவா இல்லை வாங்கிட்ட பெரம்போடு வரவான்னு கர்த்தர் வந்து இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு இப்படி கேட்க சொன்னார். நான் சொன்னதான் கேட்க மாட்டேன், நீயாவது என்ன பண்ணு சொல்லுன்னு. பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லி கேட்காதவன் யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒரு ஐஸ்வர்யவான் மரித்தான், அவனை நரகத்தில் கொண்டு போட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், பரலோகத்தில் இருக்கிற ஆபிரகாமை பார்த்து, லாசருவை பார்த்து அவன் சொல்கிறான், என்னுடைய 5 சகோதரர்கள் எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருக்காங்க? அவங்களும் அந்த பக்கத்தில் இன்னொரு ரூமில் இருக்காங்களா? வசனத்தை படிச்சிங்களா? அவங்க எல்லாரும் பூமியில் இருக்கிறாங்க, நான் தான் கீழ்ப்படியாமல் பாவத்தோட பாவத்தை கூட்டி இங்கே நரகத்துலேருந்து விழுந்து கிடக்கிறேன். அந்த 5 பேராவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போட்டோம். இந்த லாசருவை கொஞ்சம் கீழே என்ன பண்ணுங்க, அனுப்புங்க, அவன் போய் சொல்லட்டும். அவன் எவ்வளோ சொன்னால் நான் கேட்கல ஆண்டவரே, இப்போ நரகத்துக்கு வந்துட்டேன்னார். இப்போ வந்து ஆபிரகாம் சொன்னார், இல்லைப்பா, உனக்கு எனக்கும் பெரிய ஒரு பிளவு இருக்குது, பெரிய பாதாளத்தில் இருக்கு, நான் இங்கே இருக்க, ஒன்றும் பண்ண முடியாது. கீழே இறங்கி போய் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இந்த 5 சகோதரர்களும் கீழே சொல்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கா, அந்த லாசர் இறங்கி போய் சொன்னாலும் அவன் கீழ்ப்படிய மாட்டான். அதில் கர்த்தர் நிறைய பேர் வச்சிருக்கிறாரு. அவன் சொல்லுவான், அப்படி கேட்ட அவன் பரலோகத்துக்கு வந்தால் வரட்டும், இல்லைன்னா ஓ நிலைமை தான் அவனுக்கும். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், கடைசியில் ரொம்ப தாகமாக இருக்குது,
லாசரு தன்னுடைய சுண்டு விரலை யோசிப்பார் நிலைமையை, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அந்த தண்ணியில் நினச்சி நாக்கில் வைக்கட்டும். சர்ஜரி பண்ணிட்டா தண்ணி கொடுக்கக்கூடாது. அப்படி தானே? சர்ஜரி பண்ணவங்களுக்கு தெரியும். ஆசிரமாவில் 2 தடவை சர்ஜரி பண்ணாங்க, சிசேரியன் பண்ணாங்க. இப்போ தண்ணியே கொடுக்கக்கூடாது. நாக்கு வறண்டுரும், காஞ்சி போயிடும். இந்த ஸ்டாஃப் வந்து பஞ்சில் தண்ணியை நினச்சி உதட்டில் நினைப்பாங்க. அப்போ ஆவலாக அதை குடிக்கிறதுக்கு நினைப்பாங்க. அப்படி தான் இல்லையா? பூமியில் நம்ம இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் வரும், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் தீர்க்கும்படி இறங்கி வரும் பொழுது அந்த நியாய தீர்ப்புக்கு யாரும் என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மடியில் போய் உட்கார்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் போய் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஆமேன், ஊழியக்காரனாகிய எனக்காக இருந்தாலும் சரி, என்னுடைய உடன் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நியாய தீர்ப்பு ஒன்று தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டி கர்த்தரை நினை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். லிசன் டு ஹிம். கேளுப்பா மகனேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. தன்னிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது என்ன பண்றது? தாவீது ஒரு காரியம் செய்தார். ஆமேன், அவன் தன்னிலே தானே தன்னை என்ன பண்ணி கொண்டானா? திடப்படுத்தி கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் கண்ணீரின் அனுபவங்கள் வரும்பொழுது நீங்கள் திடப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. உங்களிலே நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி உங்களை பார்த்து சொல்லுவார், நீ என்ன பண்ண மாட்ட? அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. அந்த 19 வசனத்தை ஒரு தடவை வாசிருங்க, ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஒரு உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு என்ன பண்ணுவாரா? மறு உத்தரவு அருள். கர்த்தர் ஒருத்தர் நம்மோட இருக்கிறாரு. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர் ஒருவனோட இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். என் ஜெபம் கேட்கப்படுமா? ரொம்ப பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு சில முக்கியமான ஜெப விண்ணப்பங்கள்லாம் கொடுக்கும் பொழுது டெய்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த 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 காரியத்துக்காக பர்சனலாக ப்ரேயர் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமேன். தினம் ஜெபிப்பேன், கர்த்தாவே இந்த காரியம் நடக்கணும். ஆமேன். ஏன்னா இதனால் அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதிகமாக அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஆமேன் அந்த 1 மணி நேரம் இந்த ஜெப நேரத்தில் இப்படி சிலருக்காக ஜெபிக்கிறது உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறேன். சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன். ஒரு மேய்ப்பனுடைய வேலை அது. கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் அன்னாளை போல் உங்களுடைய உள்ளத்தை ஊற்றி ஜெபம் பண்ண போகிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. Thank you Lord. Praise the Lord. இனி நீ அழுது கொண்டிராய். அப்புறம் என்னமா போட்டிருக்கு? கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிடும் பொழுதே அவன் கேட்க மாட்டேங்கிறான் இல்லையா? சில வீடுகளில் தெரியும், பிள்ளைய கூப்பிடுவாங்க, டேய் தம்பி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ ஜான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சும்மா உதாரணத்துக்கு அவர் ரொம்ப நல்ல பையன். ஜான் ஜான் 100 தடவை கூப்பிட்டாலும் ஜான் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சத்தத்தை நான் கேட்டு உனக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு நான் பதில் கொடுப்பேன்.
ஆமென். ஏன் அழுகிற? சிலர் வந்து மூக்க சிந்தி அழுகிறது. அழுது பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்பணும். பாவத்தோட பாவத்தை கூட்டாம மனம் திரும்பணும். நல்ல மனுஷன் இருந்தா நல்ல ஊழியக்காரன், நல்ல விசுவாசியாயிரு. இல்லைன்னா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப பாடுங்க, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட. இந்த பல்லவியை பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். பாடும் பொழுது ஒப்பு கொடுத்து காணிக்க செலுத்துங்க. ஹல்லேலூயா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. பாடுவோமா? மேலாக தாங்கிடும் பலன் தருவா. தப்பி செல்ல வழி செய்வா. பாடுவோம். தாங்கிடும் பலன் தருவா. தப்பி செல்ல வழி செய்வா. நீ கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாழ்க்கை முழுவதும் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே. கலங்காதே மகளே. கலங்காதே மகனே. கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம். இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இனி அழுது கொண்டிராய். உன் சத்தத்திற்கு ஒரு செவி கொடுத்து உருக்கமாய் இறங்கி உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதிலளிப்பார். இனி நீ அழுது கொண்டிராய். வாக்குத்தத்த வசனத்தை உறுதியாக பற்றி கொண்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆனால் மறந்துடாதீங்க, மனம் திரும்பணும். ஆமென். பாவத்தோட பாவத்தை கூட்டுற யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பணும். ஆலோசனை கேட்கணும். ஆமென். அவருடைய வாக்கு மீறி நடக்கூடாது. அப்படி பண்ணும்போது தான் வாழ்க்கையில் கண்ணீரின் அனுபவங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டியிருக்கு. இல்லைன்னா நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவருடைய பிள்ளைகளை எப்பயுமே அவர் மகிழ பண்ணுகிறவரா. அப்படி சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து இந்த பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற கர்த்தர் அவர். யாரையும் துக்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ திட்டத்தை செய்யும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆசிரமா ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். காணிக்கையுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல நேசரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே உங்கள் சமூகத்திலும் வந்து கூடி ஆராதிக்கும்படியாக நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடியினால்
கிருபையினால் கத்தாவே நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேகருக்கு கிடைக்காததான பெரிய ஸ்லாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு கட்டளிட்டபடியினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையின் கத்தாவே உங்க நாமம் மகிமைப்பட்டபடினாலும் ஆண்டவர் மகிமை விளங்கினபடினாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கத்தர் ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே கத்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல பாடல்கள் பாடும்படியாய் உங்க நாமத்தை பாட்டினாலே துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ராஜா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பாடல்கள் பாடவும் நாமத்தை ஆண்டவரை உயர்த்தவும் கிருபை செய்தீங்க. ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷம் அந்த நாளிலும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா, இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது ஐயா. கர்த்தாவுடைய நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவை எது நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் வடித்தாலும் வேதனைப்பட்டிருந்தாலும் தேவன் தாமே கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலனடைய செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே, விசுவாசித்தோம். அதன்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இன்னும் எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்குள்ளும் ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், செயல்கள் ஆண்டவரே, வார்த்தைகள், சிந்தைகள் எவைகள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதையா. எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க விரும்புகிற பரிசுத்தத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மிக பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் கிருபைகளை தாங்க. வந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையில் அவைகளை அபியாசப்படுத்தக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இடங்களாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கர்த்தாவே நீங்க கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டவரே மாதத்தினுடைய கடைசி வாரத்திற்குள் வந்திருக்கிறோம் ஐயா. பிறக்க இருக்கிறதான புதிய மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று தானே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வழி நடத்துதலுக்கு ஆண்டவரே உங்க ஆலோசனைக்கு நேராய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. விசேஷமா இந்த காலை ஆராதனையில் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது போல மாலை ஆராதனை ஆசீர்வதித்து மகிமையாய் ஆண்டவரை நடத்தி கொடுக்க ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னத்தினால நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உண்மை ஆராதிக்க முடியாதபடி இந்த நாளில் தடைப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்து நிமித்தம் தடைப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் பலவீனங்கள் நீங்கும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலைகளை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வர தடைப்பட்ட மற்ற எல்லாரும் நினைக்கிறோம் கர்த்தாவுடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற நாளை ஒருவரும் கர்த்தாவை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது, அசட்டை பண்ணி விடக்கூடாது ஆண்டவரே. உங்க சமூகத்தில் வந்து நீங்க கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அளவில்லாமல் பெற்று கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க கரங்களில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. வந்த தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து இரட்டத்தனியான நன்மைகளினால் நிரப்பி கர்த்தர் வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் மறக்கூடாது. 2 மாசத்தை ஆசீர்வாதமா முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து ஓட போறோம்.
நன்றி நிறைந்த உள்ளத்தோட பாடல பாடி கத்து நன்றி செலுத்திட்டு போகலாம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிற சனிக்கிழமை மார்ச் மாதத்தினுடைய 1 தேதி வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. காலை 6:30 7:30 வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.